ஆண்டவர் நம்ம பார்க்கணும். நான் சொன்ன புரிஞ்சுட்டா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? ஒரு முன்குறித்தல் இருக்குது. அந்த முன்குறித்தல் எப்படி செய்யுது? தம்முடைய குமாரன் அநேக சூழ்நிலைக்கு முன்பு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை யாருடைய சாயலுக்கு ஒப்பாய் முன்குறித்திருக்கிறார் சொல்லுவோமா? தெய்வ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிரம். அப்போ நம்மை போலதான் யார் காணப்பட்டா? இயேசு காணப்பட்டார். ஒருத்தன் இப்ப கதை, இப்ப என்னது கதை? ஓகே, ஒருத்தன் என்ன பண்ணானா, நேக நேரத்துல வசனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது? கதை சொல்ல இல்லாம நமக்கு என்ன செய்யணும்? புரிய மாட்டேங்குது. ஒரு நரி காலையில வந்துச்சான். வரும்போது பார்க்கும்போது அந்த எப்படி இருக்கும்? காலையில சூரிய ஒளி எப்படி இருக்கும்? ரொம்ப ரைட்டா இருந்தாலும் நீளமா காமிச்சிட்டு உடனே நீளம் காமிச்சிடும். அதுக்குள்ள என்ன ஆயிட்டு, நான் பெரிய மிருகமா இருக்கிறேன், நான் பெரிய மிருகமா இருக்கிறேன், நான் பெரிய மிருகத்தை வேட்டையாட போறேன்னு சொல்லி மனசுக்குள்ள என்னாச்சா அப்படி போயிட்டே இருந்தா ஒரு மிருகம் கிடைக்கவே இல்லை. சாயங்காலம் மத்தியானம் போல என்ன ஆயிட்டான்? ரொம்ப அந்த லெவல் என்ன ஆயிட்டான்? ரொம்ப சுருன்னு நினைச்சுதான் நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம்? சுருங்கி போயிட்டோம். நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம்? சுருங்க. நம்மளால ஒரு காரியமும் செய்யவே முடியாது என்று அது மனசுக்குள்ளே அது நினைத்து விட்டதான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எண்ணங்களும் அவன் நினைவுகளும் எங்க இருக்குது? எப்படி இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. வேற எங்கேயுமே இல்லவே இல்லை. அப்போ ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21 வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விலா எலும்பை மனுஷியாய உருவாக்கி அவளை அம்மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவன் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக இந்த பூமியை உண்டாக்கிறார். எல்லாத்தையுமே நல்லது நல்லது என்று ஆண்டவர் காண்கிறார். கண்டுவிட்டு கடைசியை சொல்லுகிறார், ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாகிய ஒரு மனுஷனை தேடுகிறார். ஆதாமிலிருந்து எடுத்தபடினால் அவளுக்கு ஏவாள் என்று கர்த்தர் வேண்டுகிறார். இவர்கள் எப்படி இருந்தார்கள்? உட்காரலாம். இவர்கள் எப்படி இருந்தார்கள்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும். பின்பு தேவன் தமது சாயலாகவும் ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். நல்ல கவனிங்க, சமுத்திரத்தின் மச்சங்கள்லாம் என்னதுங்க? கடல். கடல் எல்லாம் யாரு கீழே தான்? நமக்கு. அடுத்தது ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும். ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்றார். அல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ஆழ கடவீர்களாக என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப வானம், பூமி, சமுத்திரம், இங்க வானத்துல பறவை, பூமி அனைத்து யாருக்கு தான்? யாரு ஆண்டு கொள்ளணுங்க? நம்ம தான் ஆண்டு கொள்ளணும். ஆனா நம்ம ஆண்டு கொள்றோமா? இப்ப நம்ம என்ன செய்யல? ஆண்டு கொள்வது இல்ல. ஏன் ஆண்டு கொள்வது இல்லைன்னா, நமக்கு அந்த வேத வார்த்தையை கொடுத்து வல்லமை நமக்கு என்ன செய்யல தெரியல. அந்த நரி மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் பெருசா நினைக்கிறோம், திருப்பி சின்ன நினைக்கிறோம். நம்ம மூளையை அநேக நேரத்தை என்ன செய்யறோம்? தவற விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ இதனால நமக்குள்ள இருக்கிறது என்னன்னு என்ன செய்யல? ஒண்ணுமே கண்டுபிடிக்கவே முடியல. நமக்குள்ள எண்ணங்கள் இருக்கு என்பது கண்டுபிடிக்கவே இல்ல. வேதாந்தத்தில நான் ஒரு செய்தியை கொடுத்தேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல. என்ன பண்ணா, ஒரு பாஸ்டர் கேட்டான், ஆண்டவரே பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்ல. வாழ்க்கையில இல்ல மகிழ்ச்சி இல்ல, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நேர தோட்டத்துக்கு போ, எல்லாம் வண்ணத்து பூச்சி பறக்கு, 2 பூச்சியை பிடிச்சிட்டு வா, அப்புறம் நான் உனக்கு கதையை பத்தி சொல்றேன். இவன் போனா, அது எப்படி பிடிக்க முடியுமாங்க? டக்கு இப்படி பிடிக்கும், அங்க போயிடும். அப்படி 4 முழுவதும் பார்த்தா என்ன செய்யல? பிடிக்கவே முடியல. திருப்பி சொன்னா, பாஸ்டர் ஒன்னும் பிடிக்கவே. சரி, ஓகே சொல்லி அவனையும் கூட்டிட்டு அதே தோட்டத்துக்கு அவர் போயிட்டான். இவன் தோட்டத்துல பிடிக்கிறதுக்காண்டி போனா அவனை பிடிக்கவே முடியல. சாயங்காலம் நேரம் போது அந்த பாஸ்டர் அவனும்
அந்த இயற்கையை எல்லாத்தையும் ரசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வண்ணத்து பூச்சி அப்படி என்ன செஞ்சு பக்கத்துல வந்து இவன் கையில வந்து உட்காந்து. அல்லேலூயா. அப்போது அவன் சொன்னான், மகிழ்ச்சியை நாம் வெளியில தேடாதே, அது நமக்குள்ள இருக்குது. கையை தாண்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மகிழ்ச்சி எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் உன்னை வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கானா, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவர் தந்துருக்கு. அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் அனுப்புறாங்க? அனுப்பவே மாட்டாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, வானத்தை உண்டாக்குனாரு, பூமியை உண்டாக்குனாரு, எல்லாத்தையுமே உண்டாக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் பயன்படுத்த யார் வேணுங்க? ஒரு மனுஷன் வேணும்னு சொல்லி அவனுக்கு ஆதாம் என்று ஆண்டவர் பெயரிடுகிறார். அவன் யாரா இருக்கிறான் சொல்லுங்க? ஆதாமாய் இருக்கிறார். அவருடைய மனைவி என்ன இருக்கிறார்? ஏவாளாய் இருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க. ஆதாமை பார்த்து ஆண்டவர் திருப்பி நான் உங்களத்துல திருப்பி 1வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 25 வாசிக்கலாம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினான். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் பாருங்க, நமது சாயலாகவும், சாயல் என்னதுங்க? நம்ம பாத்திரம், அந்த முத்திரையில பார்த்தோம். தேவன் ரோமர் 15:26 மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 15:26 வாசித்தீங்களா? இல்ல எவர்களை முன்குறித்தார் வாசித்தீங்களா? வாசிங்க. 15 வாசித்தீங்களா? ரோமர்ல எடுங்க. நான் திருப்பி சொல்லவா? 29 8:29 நம்முடைய குமாரன் அப்ப பாருங்க, நம்மளை எப்படி ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா. நம்ம இன்னைக்கு நிறைய நினைப்போம், நம்ம கருப்பா இருக்கிறோம், நம்ம சோப்பா இருக்கலாம், நம்ம நெட்டையா இருக்கலாம், நம்ம குட்டியா இருக்கலாம், நம்ம எந்த உருவத்திலையுமே இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெங்களூர்ல ஒரு அக்கா தங்கச்சி 3 பேர். எத்தனை பேர் ஒரு வீட்டுல? அக்கா தங்கச்சி 3 பேர். மூத்த பிள்ளைக்கு ரொம்ப குண்டா இருந்தாரா, பொண்ணு என்ன சொல்றான், மாப்பிள்ளைக்காரன்னு சொல்றான், பொண்ணைய கட்ட மாட்டேன், தங்கச்ச கட்டுறேன்னு சொல்லிட்டான். உடனே அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிட்டு, ரொம்ப கோமாயிட்டு, எப்பா நான் வந்து கல்யாணமே முடிக்கலப்பா, தங்கச்சி கல்யாணம் குடிச்சு. அப்ப நான் அந்த வீட்டுக்கு என்ன போயிருந்தேன், ஜபத்துக்கு போயிருந்தேன். அப்ப நான் அந்த பிள்ளைய பார்த்து ஒண்ணு கேட்டேன், நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும், நான் சரியில்லைன்னு சொன்னாலும் யாரை துக்கப்படுத்துற? ஆண்டவரை துக்கப்படுத்துற. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், படைச்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியுங்க நம்ம எப்படி இருக்கணும். அவருக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அவரை விட நம்ம பெரியாதா யாருமே கிடையாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், உண்டு பண்ணுகிறார். எல்லாவற்றையும் உண்டு பண்ணி எல்லாவற்றையும் வைத்தவருக்கு கருப்பு சிவப்பு கருப்பு எல்லாம் எல்லாருக்குமே அவருக்கு என்ன தெரியவே இருக்கும். கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்குங்க. அல்லேலூயா. எல்லா யாருக்கு வாழ்க்கை இருக்குங்க? கையே இல்லாதவனுக்கு. உலகத்திலே ஒரு ஃபேமஸ் பிளிச்சரை குறித்து நான் படித்தேன். அவர்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த அவங்க அப்பா அம்மாவும் யாருதான் அவங்க ஊழியம் பண்றாங்களா தெரியல, அவங்கத்துல சொன்னார்களாம், ஐயா உங்கள் குழந்தை பிறந்தைக்கு 2 குழந்தைக்கு கை இல்லையான்னு சொன்னாங்களாம். அவங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்களாம். திருப்பி வந்து சொன்னாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை, காலும் இல்லைன்னு சொன்னாங்களாம். இவங்க அப்படியே ரொம்ப என்ன பண்றாங்க, ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அந்த பிள்ளை கையும் இல்லை, என்ன இல்லை, காலும் இல்லை. அந்த பிள்ளை தொட்டிலே படுத்து கிடக்குது. இப்ப நாட்கள் அழித்து அந்த பிள்ளை என்ன பண்ணுது, சுவிசேஷத்தை கேட்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை கேட்டுக்கிறதுக்கு முன்பாக தண்ணியிலே விழுந்து அந்த பிள்ளை தற்கொலை பண்ண போயிட்டு. எதுக்கு போயிட்டு? தண்ணியிலே விட்டு, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, தேவனை இப்படி படைத்து விட்டாரே என்று சொல்லி தன் படைத்த யெகோவாவை அந்த பிள்ளை தூசித்து தன் உயிரை மாற்றிக் கொள்வதற்காய் தண்ணீரை விழுந்தது. பிள்ளை என்ன பண்ணது, காப்பாற்றப்பட்டது. 2 முறை தற்கொலைக்கு சென்று காப்பாற்றப்பட்டது. இந்த வேத வாக்கியங்களை அந்த பிள்ளை காதுகளிலே, காது வாய் என்ன செய்யும், பேசும். காது நாய் நல்ல பேசும். இவன் இந்த பையன் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இதை குறித்து கற்றுக்கொண்டான். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கதை குறித்து நாம் சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. இருக்கதை குறித்து நாம்
சந்தோஷப்படுவோம். உடனே அந்த பிரீச்சர் எல்லா வேத வசனங்களையும் கேட்டு அவைகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவைகளை எப்படி கேட்க ஆரம்பிச்சார்? பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 4 பேர் சேர்ந்து அவரை ஒரு டேபிள்ல வைப்பார்கள். ஒரு டேபிள்ல வைத்து அவர் கையில கைதான் கிடையாது. எப்படி பிரசங்கம் பண்ணுவது? அவரிடத்திலே ஒரு மைக் இருக்கும், வைப்பார்கள். அந்த பையன் பிரசங்கம் பண்ணது அநேகர் தொடப்பட்டார்கள். கையிலே தட்டி ஆண்டவரை மையப்படுத்தமா. இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு நிலையிலே காணப்படலாம். சூழ்நிலையில ஒதுங்கி போன கடமையில நீ இருக்கலாம். அறியாதபடி முட்டாளாய் நீ காணப்பட்டுக் கொண்டிருந்தால் அதற்கு குற்றம் ஆண்டவர் அல்ல, நீயே. அந்த பையனுடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை காண்பித்து அவன் பேச பிரசங்கம் அநேகரை தொடை வைத்தது. இன்றைக்கு அவன் ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. அவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் ஊழியத்துக்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாதுங்க. அவருக்கு என்ன கிடையாது? அப்பாயின்மெண்ட் கிடையாது. உலகம் முழுவதும் அவர் ஃபேமஸ் பிரீச்சராய் காணப்படுகிறார். அவருடைய செய்திகளை படிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, தேவன் பயன்படுத்திய பாத்திரம் எவ்வளவா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது, நான் தேவ சாயலாய் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவ சாயலாய் பிறந்திருக்கிறோம். என்னை உண்டாக்கின கர்த்தர் என்னுடைய சாயலாக என் ஆண்டவர் இருந்தாரானால் உன்னுடைய வாழ்க்கையிலே கவலைகளை மாற்றுவதற்காக இந்த காலை வேளை வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெற்றேன். அல்லேலூயா. நான் உன்னை பெற்றேன். நீ அழுது கொண்டிருந்தாய், அதுக்கு பொறுப்பு யாரும் அல்ல. சொல்லுங்க, ஆண்டவரை அறியாததுக்கு முன்பு நம்ம அழலாம், தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு ஆண்டவர் அறிஞ்சு அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு யாரும் தெரியல, ஆண்டவர் யாருன்னு தெரியல. அப்பா கிட்ட பிள்ளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்பா கிட்ட பிள்ளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளைக்கு என்ன செய்வது என்பதை தன் நல்ல தகப்பன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே தங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் மீனை கொடுப்பேரா? மீனை கேட்டால் கல்லை கொடுப்பேரா? பாம்பை கொடுப்பேரா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லையவே அறிந்திருக்கும் போது தம் பரலோகத்தின் தகப்பன் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம் எப்படி உண்டாக்கப்பட்டோம் என்பதை தெரியாதபடியால் இன்றைக்கு அநேகர் அழுது கொண்டிருக்கிறார். அநேகர் மண்டையை முட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் படைத்த தெய்வம் அவர் உன்னை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் உனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார். நீங்க அதை மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஒருபோதும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க சொல்லக்கூடியது ஒன்னே உண்டு, நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையிலே சொல்லுங்க இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை யார் கையில இருக்குது? ஆண்டவருடைய கையில இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எத்தனை வாசிங்க? 31 15 31 வாசிங்க. யோபு புஸ்தகம் 14 ஒண்ணு ஒரு வாசிக்கலாம். அப்ப ஸ்ரீகளுக்கு பிறங்கினவன் எப்படி இருக்கிறான்? சஞ்சலம் நிறைந்தவனும். 31:15 இருக்குங்க. 31:15 இருக்க. நீங்க 31:15 வாசிங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய காலங்கள் யாருடைய கையில இருக்கிறது? புரிஞ்சுட்டாங்க? நம்முடைய காலம் யாருடைய கையில இருக்கு? அப்ப நல்லா எல்லா காலத்தையும் யார் உண்டாக்கி இருக்கா? கர்த்தர் தான் உண்டாக்கி இருக்கா. அப்போ நம்ம யாரு? நம்ம 2 காரியத்தை தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம 3 சப்ஜெக்ட்ல வந்திருக்கோம். ரோமர் 9வது அதிகாரம் 8:29 நாம் தேவனுடைய சாயலாய்
சாயலை உருவாக்கப்பட்டிருக்கோம். அந்த சாயல் ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய சாயலாய் பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாம் எங்க இருந்து பிறந்திருக்கிறோம்? இதுல இது மாற்றம் இல்லையே. நீங்க வேற எங்கேயும் பிறக்கலையே, தேவனுடைய தானே பிறந்திருக்கிறீங்க. உலகத்துல எல்லா குழந்தையும் அவருடைய சாயல தான் பிறகு. நல்லா புரிஞ்சுட்டா? அப்போ நம்ம எங்கே பிறந்திருக்கோம்? தேவனுடைய சாயலா இருக்கு. அப்போ இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார்னா உனக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா? சொல்லு. புரிஞ்சுட்டா? அப்ப நீ இவ்வளவு நாள என்ன செய்யல? என்ன தேடி சொல்லுங்க, தேடி பார்க்கல. தேடி என்ன செய்யல? பார்க்கல. அப்ப வேத மகத்துவத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். பாருங்க, அவங்க என்ன காரியத்தை நினைச்சாங்க? அவங்க புரிஞ்சுட்டாங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு, நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க. கடைசி யார் மேல பழிய போட்டீங்க? என்ன பண்ணீங்க? ஆண்டவர் மேல பழி. இன்னும் கதை சொன்னதான் உங்களுக்கு புரிய வேண்டியிருக்கு. ஒருத்தன் வந்து கப்பல்ல ஏறிட்டான். அங்கே இருந்தா என் கதையை நான் சொல்றேன். அதை புரிஞ்சுறாரு. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு பிஷப்லாம் வராங்க, பெரிய பெரிய ஆட்கள் வராங்க. நானும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பிஷப் அன்னைக்கு வரல. யார் வரல? பிஷப் வரல. ஒன்று அவங்க சொன்னாங்க, ஃபாஸ்டர் நீங்க இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கிருங்க. சரி, ஓகே. நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மாதிரி தயங்கினேன். என்னடா நமக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் போனானே. சரி, ஓகே தங்குறேன் சொல்லி தங்கிட்டேன். அதுக்கு மட்டும் என்னுடைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு ஃப்ரீ. சாப்பாடு ஃப்ரீ. எந்த சாப்பாடு ஃப்ரீ? காலையில் ஒரு டிஃபன் தான் ஃப்ரீ. மத்தியானம் கட்டாய காசு கட்டி தான் சாப்பிடும். இதான் அந்த ஸ்டார் ஹோட்டலுடைய. உடனே தங்கிட்டேன். காலையில பார்த்தா ஒரு சாப்பாடு என்ன செய்யல, வரவே இல்லை. என்னடா இவன் நமக்கு சொன்னா நம்ம வந்து மதுரை பார்க்க 8 10 மணிக்கு கல்யாணம், ஒன்னும் வரல. நேர இறங்கினா கீழே ரிசப்ஷன் வந்தேன். சரி டேய் என்ன சொன்ன? என்னுடைய அதிகாரத்தை நான் என்ன சொன்னேன்? பயன்படும். 8:30 மணி ஆகுது, எனக்கு இன்னுமே என்னன்னு வரல, டிஃபன் எதுவுமே வரல. அவன் சொன்னா, சார் டிஃபன் உங்களுக்கு தேடி வரவே வராது, டோக்கன் நீங்க போய் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க. அப்ப நான் அவனை தரல அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கி எரிஞ்சு போன. யாருக்கு நட்டம்? எனக்கு நட்டம். அங்க போய் பார்த்தேன், ஒரு 10 விதமான உணவு இருக்கு. பொங்கல், இட்லி, தோசை, ஒரு நெய் எல்லாமே இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாம் சாப்பிடும். எதுனாலும் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் கிளப்பிட்டேன். ஆமே. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் பயன்படுத்தல. யார் மேல தப்பு? அவ்வளவுதாங்க. இதாங்க சப்ஜெக்ட். அப்ப நம்ம வந்து தேவனால் சாயலா பிறந்தனா நீ தைரியம் ஆண்டவரை பார்த்து பேசு. நீங்க தைரியம் ஆண்டவரை பார்த்து பேசணும். நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கான். நிறைய பேர் என்ன இருக்கா? தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கவனை எப்படிங்க எழுப்ப முடியும்? அவன் வசனத்தை குறித்து அவனுக்கு என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து என் அமர்ந்த தண்ணீரை கொண்டு போடுகிறாய். அவர் நாமத்தின் மித்தமாய் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவனே நான் அவ்வளவுதான். இந்த வசனத்தை காலையில மத்தியானம் நைட்டு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ணு. நமக்கு நான் சொல்றேங்க, ஆசீர்வாதத்துக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாதுங்க. ஆசீர்வாதத்துக்கு என்ன கிடையாது? ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஏன்? ஆண்டவர் நம்மள இந்த பூமியில எதுக்கு வச்சிருக்கிறார்? நீ பூமியை ஆண்டு அனுபவிங்க. உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா? இயேசுவின் நாமத்துல வீடு இருக்கிற தப்பே இல்ல. உன் ஃபேமிலில ப்ராப்ளமா, அந்த ப்ராப்ளத்தை பார்த்து சொல்லுங்க, படைத்த விடத்திலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஹென்றி போர்டுன்னு ஒருத்தர் உண்டுங்க. யாருக்கு தெரியுமா? தெரியுமா? அப்போ ஸ்கூல்ல நீங்க ஒழுங்கா என்ன செய்யல, படிக்கல, அண்ணா அப்படி பார்க்காமல ஹென்றி போர்டுல யாருன்னு சொல்லி நீங்க வச்சிருக்க காரை கண்டுபிடித்தவர். அல்லேலூயா. நீங்க வைத்திருக்கிற காரையும் நீங்களும் நானும் வைத்து காரை கண்டுபிடித்தவர் யாரு தான்? ஹென்றி போர்டு. அவர் தான் முத காரை கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் போர்டுன்னு கம்பெனி வந்துச்சு. அந்த போர்டு கம்பெனிக்கு முன்னால்தான் ஹென்றி இருக்கு. ஹென்றி கண்டுபிடிச்சு பெரிய லெவல்ல போனால அவருடைய பேர்னாலே ஹென்றி போர்டு. உலகத்திலே அதிகமா நாட்டில் இருக்கிற காருடைய கம்பெனி பேர் என்ன பேர் தான்? முதல்ல அந்த காரு. அந்த காரு நடந்து போறாரு. ஒரு நாள் கார் ரோட்ல அடிக்கி
அந்த கார் வந்து டிரைவர் மேலே எங்கேயும் பார்க்க ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. அப்போ அவர் சொன்னார், என்னப்பா ரொம்ப இல்ல இந்த கார் என்ன செய்ய ரொம்ப ஓடலையா, ஒரே ப்ராப்ளமா இருக்கு. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த காரை சரி பண்ணாரு. அப்போ அவன் கேட்டான், ஐயா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டா, நீங்க வந்து குயிக்கா சரி பண்ணிட்டீங்க எப்படின்னு சொன்னா. அவர் சொன்னார், இந்த காரை கண்டுபிடிச்ச யாருதான், அல்லேலூயா. நீங்க வந்து படைச்சவர்கிட்ட போய் சொல்லாம ஊர்ல உள்ளவன்ட்டு போய் கேட்டு நீ முட்டிட்டு இருந்தா நீ தான் என்னால முட்டாள். ஒரு நாள் அந்த வண்டி என்ன ஆகாது, ஷார்ட்டே ஆகாது. ஏன்னா ஷார்ட் எங்க இருக்கு, அந்த படைச்சவர்கிட்ட தாங்க இருக்கு. டிராயிங் தான் தெரியும். மெக்கானிக்கல்ல வந்து நீங்க சூக்கரை கலத்த முடியாது. சில கம்பெனிஸ் எல்லாம் கலத்தினா அதுல டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஸ்பேரே போயிடும், அது ஸ்க்ரூ போயிடும். இத்தனை டார்க்லாம் டைட் பண்ணும், இத்தனை டார்க்ல தான் டைட் பண்ணும். இல்லைன்னா பிளேன்லாம் ஓடுத நம்ம டைட் பண்ண டைட்ல ஒன்னா பிளேன் ஸ்கூர்ல என்ன ஆயிரும், கீழே உருகி வந்துடும். அப்போ பிளேன் எவ்வளவு ஸ்பீடா ஓடினாலும் அந்த ஸ்பேன் என்ன ஆகுது, ஸ்க்ரூ லூஸ் ஆகாது. காரணம் என்ன தெரியுமாங்க, அதுக்கு வந்து மெக்கானிக்கல் டைட். என்ன டைட்டு, மெக்கானிக்கல் டைட். ஆட்டோ டைட் சும்மா அப்படி வச்ச உடனே அந்த கன் அப்படியே சுத்தும், டர்ன்னு அடிக்கும். பாயிண்ட் இத்தனை சொன்னா கண்ணை எடுத்துருவான். அப்புறம் செக் பண்ணி பார்ப்பான், டக் அடி பார்ப்பான், ஓ 90 ஓகே. அப்படின்னா தான் அந்த ஸ்க்ரூ என்ன இருக்கும், டைட். நீங்க நினைக்க டக்கு டக்குன்னு டைட் பண்ணா பிளேன் மேலேயே கீழே விழுந்துரும். நம்ம பஸ்ல கூட டைட் வச்சா கூட இது. அப்போ இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையுடைய ப்ராப்ளம் எங்க சால்வ் பண்ணப்படும், எங்க சால்வ் பண்ணப்படும், கருத்துட்டு தான் சால்வ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்கணும், நீங்க வந்து ஏன் நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க அழ மாட்டேங்கிறீங்க, எவனும் கேட்க மாட்டேங்கான், எவனும் கேட்கவே மாட்டேங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கிய. நம்ம என்ன சொல்லணும், நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், நான் தேவனால் எனக்காக ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறான். தேவனால் பிறந்தவனுப்பா, நான் தேவனால் பிறந்தவன். என் கவலை யார் பார்த்துக்கொள்வா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்க என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட வந்து உங்க பிரச்சனையை சொல்லணும். அல்லேலூயா. பிரச்சனை யார்கிட்ட சொல்லுங்க, சொல்லுவோம். இந்த ஆள், இந்த நபர் என் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டேங்கான், என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணா, மாமியார் வீட்டுல இருக்கும் பிரச்சனை இருக்கும், இந்த ஆள் மருமகள் இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கும். இவங்க என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, என் பிரச்சனை நீங்க மாத்துங்கன்னு சொல்லி நீங்க மனுஷன்ட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லணும், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் சங்கீதம் 4:6 திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 4:6 திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, எங்களுக்கு நன்மை காண்பிப்பன் என்று சொல்லுகிறவர் யார்? கர்த்தாவே உடைய முகத்தின் ஒளியை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க, அந்த வீட்டுல ஃபேமிலி ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம். அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போடுது. இவங்க கூட என்ன செய்யல, வாழவே நாளைக்கே பேக்கை தூக்கிருந்த, நாளைக்கே பேக்கை தூக்கிருந்த. பேக்கை தூக்குறதுக்கு ஒரு ஜெபமா சொல்லி நான் என்ன சொன்னேன், பேக்கை தூக்குறதுக்கு ஜெபம் பண்ணவே. அப்போ போனதுக்கு என்ன இல்லை அது. அப்ப நானும் அங்க எல்லாரும் சொல்றாங்க, பேக்கை தூக்கிடலாம் பாஸ்டர், பேக்கை தூக்கிடலாம் பாஸ்டர். அம்மா, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான், ஒரு 10 பேர் சொல்றாங்க பேக்கை தூக்கிடலாம் பாஸ்டர் எல்லாரும். அப்ப அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன், நீ பேக்கை தூக்குனா நீ தான் கஷ்டப்படுவ. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பேக்கை தூக்க வைக்கிற தேவன், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுகிறவன் நம்முடைய தேவன். அப்பதான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். சங்கீதம் 4:6 மறுபடியும் வாசிக்கலாம். யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியே எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அவ்வளவுதாங்க இந்த வசனத்தை சொன்னேன். பாப்பா நீ கவலைப்படாத, டாக்டர் நீ இந்த வசனத்தை சொல்லி கர்த்தர் நல்ல சோத்திரம் பண்ணு. உனக்கு யார் விரோதமாய் பேசினார்களோ, யார் விரோதமாய் வந்தார்களோ கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சுங்க. அவ பிடிஎஸ் எம்டிஎஸ் மாஸ்டர் ஆஃப் டிகிரி பல் டாக்டர். அவ வாழ்க்கையில பாருங்க, அவ எவ்வளோ ஃபோன் பண்ணா, ஆனா நான் சொன்னதுலாம் நீங்க சொன்ன ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்கல. அப்ப நான் சொன்னா தெய்வ வார்த்தைக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. அப்போ நீ சொல்றதுல ஏதோ ஒரு நல்ல குறைவு இருக்குது. இன்னைக்கு நீ சொல்லு, கர்த்தாவே நன்மை செய்கிறவன் யார் என்று சொல்லுகிறவன் அநேகர், உங்களுடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் பல் டாக்டருக்கு படிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்தா எனக்கு அவமானம் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை அந்த பொண்ணு சொல்ல 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 கர்த்தர் அவர் தம்முடைய ஒளியை அந்த மகள் மீது என்ன பண்ணார், பிரகாசிக்க பண்ணார். தன் கணவன் அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். இன்றைக்கு அவர்கள் 2 பிள்ளையோடு பெற்று சென்னையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேத வார்த்தைக்கு என்ன இருக்கு,
பவர் இருக்கு. அதாங்க வார்த்தை. அந்த வார்த்தை தான் தேவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 1 நல்ல கவனிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ இன்னைக்கு 1 2 3 4 5 நம்முடைய எத்தனை பேர் இருக்கிறோமோ, எத்தனை பேர் 20 பேர் 40 பேர் 50 பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ராப்ளத்தை யார்கிட்ட சொல்லுங்க. அந்த ப்ராப்ளத்தை சொல்லி காலையிலே மத்தியானம் நைட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க சம்பளம் உயரணுமா, உங்களுக்கு நல்ல வேலை வரணுமா, நல்ல சாப்பாடு கிடைக்கணுமா, நன்மையான துணி கிடைக்கணுமா, நல்லது செய்யணுமா, எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த பூமியில என்ன செஞ்சாரு படைச்சிட்டார். அடுத்த வாரம் மெசேஜ் இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. அடுத்த வாரம் மெசேஜ் இது டாப் ஆஃப் எப்படி தேவன் எல்லாம் படைச்சிட்டாரு, எல்லாத்தையும் நீ ஆண்டுன்னு சொல்லி உன்ட்ட ஒப்படைச்சாச்சு. இதை நீங்க எப்படி கிரியேட் பண்ணி அதை பெற்றுக்கொண்டது குறித்து இந்த தொடர்ச்சி அடுத்த வாரம் இது கண்டினியூ மெசேஜ் போயிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆதியிலே அந்த வார்த்தை அவ்வளவுதான். அப்ப இப்ப கர்த்தர் எப்படி இருக்காரு? அவ்வளவுதான். இப்ப கர்த்தர் எப்படி இருக்காரு? வார்த்தையா இருக்கு. அப்ப நீங்க பேசுற வார்த்தை யாரு? எஸ், நம்ம பேசுற வார்த்தை இயேசு. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காலையில மத்தியானம் நைட்டு உங்க பையனுக்கு நல்ல திருமணம் வரணுமா? ஆண்டவரே நல்ல மருமக வருவதற்காய் சமாதானமான மருமகளை தருவதற்காய் சோத்திரம். என் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பதற்காய் சோத்திரம். என் வேலையில காணப்படும் சத்துரு மாறுவதற்காய் சோத்திரம். நான் சமாதானமா இருப்பதற்காய் சோத்திரம். உடைய கிருபை இருப்பதற்காய் சோத்திரம். எங்க அரியர்ஸ் பணம் வருவதற்காய் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது